மகாபிரிவாஜனம். ஸ்ரீ லலிதா ரகசியகிருஷ்ணநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவள் இந்த கேளிக்கை விளையாட்டுகளில் இருக்கும் பொழுது அவளுடைய தாடங்கம் எப்படி இருக்கிறது என்று கண்ணக தாடங்கா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. சரி, இப்படி லீலைகள் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறாளே, அப்படி இருக்கும் பொழுது அதற்கு என்ன நாமம் என்றால் ஓம் லீலா விக்கிரகதாரிண்யை நமஹ. ஓம் லீலா விக்கிரகதாரிண்யை நமஹ. இப்போ லீலை செய்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு முறை லீலை செய்தால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த காலத்தில் ஏதோ ஒரு ரூபத்தை அவள் எடுக்கிறாள், ஒரு வடிவத்தை எடுத்துக்கொள்கிறாள். அதுதான் இங்கே விக்கிரகதாரின்னு வருது. ஆக இந்த லீலைகளுக்காக ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ரூபத்தை தரிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். விளையாட்டாக பல ரூபங்களை எடுப்பவள் அப்படிங்கிறதுனால தான் லீலா விக்கிரகதாரிணி அப்படின்னு. ஏன்னா இவளுக்குத்தான் காரண காரியம் கிடையாது. எல்லாவற்றையும் தாண்டி வெளியே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் சுழல் செய்து கொண்டிருக்கிறாள். அடுத்தது பரமேஸ்வரனோடு கேளிக்கை செய்து கொண்டிருக்கிறாள். அந்த கேளிக்கையின் வடிவமாக பல ரூபங்களை எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார். அதனால தான் இங்க லீலா விக்கிரகம் கேளிக்கை என்று சொல்லும் பொழுது அவள் செய்யக்கூடிய அந்த லீலைகள் தான் இங்கு கேளிக்கைகள். இந்த ஜீவன்களுக்கு அவள் எத்தனை லீலைகள் செய்கிறாள். நமக்கு நேரக்கூடிய துன்பங்களாகட்டும் இன்பங்களாகட்டும் கஷ்டங்கள் சுகங்கள் எத்தனை பெயர்கள் சொன்னாலும் அத்தனையும் அவளுடைய லீலை தான். அந்த லீலையின் பொழுது அவள் எடுக்கக்கூட வடிவம் ஏன் அப்படின்னா, யாரோ ஒருவர் மூலமாக நமக்கு அந்த கஷ்டமோ சுகமோ ஏற்படுகிறது. அனைவருள்ளும் அவள் தான் நிறைந்திருக்கிறாள் இல்லையா. அதாவது நம்முடைய எல்லோருடைய ரூபத்திலும் அவளை தான் இருந்து விளையாடி கொண்டிருக்கிறாள். ஆக இந்த லீலையை நிகழ்த்தும் பொழுது அவர் யாருடைய ரூபத்தில் வந்து நமக்கு விளையாட்டு காண்பிக்கிறாள் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த ரூபங்களை சொல்வதுதான் இந்த லீலா விக்கிரகதாரிணி. ஆக இந்த கேளிக்கையின் வடிவமாக பல ரூபங்களை எடுத்து விளையாடுகிறார். உள்ளுக்குள் சிவ சக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக இருக்கிறாள். ஆனால் வெளியில் பல பல ரூபங்களை எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறாள். எப்படி அலையலையாக இடைவிடாத கேளிக்கையாக செய்து கொண்டு இருக்கிறாள். சரி, இதற்கு ஏதாவது முடிவு இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏனென்றால் பிறக்கிறோம், அடுத்தது மரணம், மரணத்திற்கு அப்புறம் ஜனனம். இப்படி இந்த ஜனனமும் மரணமும் மாறி மாறி சுழற்சி சக்கரமாக சுழன்று கொண்டிருக்கும் பொழுது அந்த லீலைக்குத்தானே ஏதாவது விளையாட்டு உண்டா என்ன? மகாபிரியவா சரணம்.